கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு கூட ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். வளரும் போது என்ன ஆக போறீங்க? சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, நீ பெரியவனானா என்ன ஆவ, நீ பெரியவளானா என்ன ஆவ? டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், டீச்சர் ஆவேன், நான் நர்ஸ் ஆவேன். இப்போது பிள்ளைகள் இன்னும் சொல்லுவாங்க, அந்த குழந்தை பருவத்தில் கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவர்களே ஒரு +2 படிக்கிற அளவில் கேட்கும்போது நிறைய பேருக்கு தெரியல, ஏதாவது ஆகுவேன் அப்படின்வாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் குழந்தைகள் நிச்சயமாக சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் வளரும்போது என்னவாக போகிறோம்? ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்கள் போக போக அவங்க என்ன ஆகணும்னு விரும்பினாங்க? ஏன்னா ஒரு 3.5 ஆண்டு காலம் ஆண்டவரோட போதனையை, அதாவது சொல்லுவாங்கள்ல, நரம்பும் தசையுமாக சேர்ந்து இணைந்து இசைந்து நடந்து உண்டு உடுத்து படுத்து எழுந்து இந்த அளவுக்கு இந்த சீடர்கள் மிகவும் ஒரு நெருக்கமான உறவில், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட், அவங்க ஆண்டவரோட போதனையெல்லாம் கேட்டு கண்ணார கண்டு காதார கேட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க எப்படி புரிதலோடு கூட, ராஜ்யத்தின் புரிதலோடு கூட இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தா, ஒரு உரையாடலை பார்த்தா நம்ம புரிஞ்சிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படினில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ரொம்ப தெளிவாக ஆவியானவர் முடிச்சிட்டார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் கூட அவங்க புரிஞ்சிக்கலை, உணர்ந்து கொள்ளவே இல்லை. they didn't understand. அந்த இடத்துல புரிந்து கொள்ளவில்லை என்பது சரியான வார்த்தையாக இருக்கும். இந்த பின்னணிக்கு பிறகு அவர்களுடைய அந்த புரிந்து கொள்ளாத நிலைமை, அல்லது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் கூட சொல்லலாம், அது போக போக வளர்ந்துட்டே தான் போச்சு. மார்க்கு 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம், 35 முதல். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவங்க ரொம்ப தயக்கத்தோட அல்லது பயத்தோட இதை கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப ரிஹர்சல்லாம் பண்ணி ஒத்திகையெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை கேட்டிருக்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது அவங்க தாயார் கூட நின்று கேட்டதாக நாம் பார்க்கலாம். அங்கே 2 வார்த்தையை பாருங்களேன், உமது மகிமையிலே. அடுத்தது அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுதுன்னா என்ன? ராஜ்யம். அதில் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது வலது இடது புறமாக இருவர் இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு யோவான் அப்படின்றவங்க ஆண்டவரோட மிக நெருங்கிய அந்த உள்வட்டத்துக்குள்ள, இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இருந்தவங்க. யாக்கோபு, யோவான், பேதுரு, 3 பேர். அதில் முக்கியமாக இந்த இருவர், இந்த 2 பேர் மட்டுமல்ல, கூடவே ஒருத்தர் உள்வட்டம் சொன்னமில்ல, ஒரு இன்னர் சர்க்கிள்குள்ளே ஆண்டவரோடவே எப்பொழுது இருக்கிற மாதிரின்னா பேதுருவும் இருப்பார். சில முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சிறு பெண்ணு உயிரோடு எழுந்திருக்க அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது 3 பேரை கூப்பிட்டு போவார். மறுரூபமாகும் மலைக்கு போகும்பொழுது அந்த 3 பேரை கூப்பிட்டு போவார். முக்கியமாக சில சந்தர்ப்பங்களெல்லாம் இவங்க 3 பேர் கூடவே இருப்பாங்க. சரி, இவங்க 2 பேர் ஏன் வந்து கேட்டாங்க? பேதுரு எங்கே போனார் அப்படின்னா, ஏற்கனவே பேதுருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், நீ பெட்ரோஸ், நீ பாறை, நீ பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்ததாக அங்கே கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்திருக்கும். ஒரு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த இருவரும் தங்களுக்கான ஒரு பொறுப்பை அல்லது ஒரு பதவியை ரொம்ப பிளான் பண்ணி எதை கேட்கலாம் அப்படின்னு இவங்க கேட்க வந்திருக்காங்க. அம்மாவும் கூட வந்திருக்காங்க.
மத்திய 20:20 வாசிப்போம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இங்கே ராஜ்யத்தில், மகிமையிலே, அதாவது ரொம்ப உச்சகட்டமான விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஒன்று கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கு இடமே கிடையாத மாதிரி மிகப்பெரிய விஷயத்தை, மேன்மையை அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள எப்படி பார்த்தாரு, எப்படி பதில் சொன்னார்? நீங்கள் வளரும்போது என்ன ஆக போகிறீங்க, போக போக நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இந்த தலைமுறை பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், நடுத்தர வயது உள்ள குடும்பஸ்தர்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் அடுத்து என்னவாக போகிறீர்கள்? உங்கள் திட்டம் என்ன? உங்களுடைய விருப்பம் என்ன? உங்கள் தேடல் என்ன? சிலர் தாங்கள் இதை ஆக போகிறோம் என்று சொல்லி மனதுக்குள்ளே வரைந்து வைத்திருப்பாங்க, அல்லது சிலர் அதை தங்கள் சுவற்றிலே வரைந்து வைத்திருப்பாங்க, எழுதி வச்சிருப்பாங்க. நீங்கள் என்ன ஆக போறீங்க? அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா? இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் தான் கேட்டாங்க. என்னமோ ரொம்ப சரியாக கேட்ட மாதிரியே தெரியுது. இதனால் என்ன, இவங்க பாருங்க ரொம்ப அழகாக ஆண்டவரோடவே இருக்கிற மாதிரி, அவருக்கு உதவியாக இருக்கிற மாதிரியே கேட்டதாக கூட நமக்கு தோணலாம். நாம் சில நேரங்களில் நாம் இன்னதாக போகிறோம், இன்னபடி ஒரு வளர்ச்சி அடைய போகிறோம்னு நினைக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அது தேவனுக்குரிய விஷயத்தில் தானே நம்ம கேட்குறோன்னு கூட நினைக்கலாம். ஆனால் அது தேவ சித்தமாக இருக்குமா என்பதில் கொஞ்சம் நாம் பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும். இப்படி கேட்டதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்குமா? சிங்காசனத்தில் உட்காரும்போது வலது இடது பக்கம் நாங்கள் அமர வேண்டும் என்று கேட்டாங்க இல்லையா? பாருங்க, ஒரு வசனம் இருக்கு, மத்திய 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12 சிங்காசனங்களிலே வீற்றிருப்பீர்கள், ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்போ ராஜ்யத்தில் ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தில் உட்காருவார். இந்த பக்கமாக ஒரு 6 இருக்கைகள், இந்த பக்கமாக ஒரு 6 சிங்காசனங்கள், இப்படி நினச்சிக்கலாம் நம்ம. அப்போ இவங்க என்னன்றாங்க, ஆண்டவருக்கு வலது பக்கம் இம்மீடியட்டாக நான், இடது பக்கம் இம்மீடியட்டாக இன்னொருத்தர் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது ஒரு செயலாளராக ராஜ்யத்தில், இன்னொருத்தர் ஒரு பொருளாளர், நிதியமைச்சராக. ராஜ்யத்தில் அப்படி தானே இருக்கும். அதெல்லாம் இவங்க யோசனை பண்ணி இப்படி கேட்டாங்களா? கண்டிப்பாக அவங்க சரீர சிந்தையோடு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபிசிக்கல் கிங்டமை நினச்சி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது ஆவிக்குரியது என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, உணரவும் இல்லை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு சரீர சம்பந்தமான விஷயங்களுக்குள்ளாகவே நம்முடைய திட்டம், தேடல் இப்படி ஆக வேண்டும் என்கிற ஒரு யோசனை இருக்கிறதா? உலகத்தில் வாழும்போது சரீர பிரகாரமான திட்டங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா? அது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததாக இருக்குமா? அதை நோக்கி போகும் பொழுது தேவ நீதியின்படியாக நாம் அதை தேடிக்கொண்டிருக்கிறோமா? அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தயவு செய்து யோசிக்கணும். ஒரு துன்பத்தை, மிகப்பெரிய வேதனையை ஒரு பாத்திரமாக ஆண்டவர் சிலுவையை நோக்கி போகிறார். அவருடைய மனம், அவருடைய உடல் எல்லாமே இவங்க சிங்காசனத்தை நோக்கி, கிரீடத்தை நோக்கி போகிறாங்க. எவ்வளவு ராங் டைரக்ஷன் பார்த்தீங்களா? ஒரு தலைவர் போய்கொண்டிருக்கும் பொழுது தொண்டர்களாக, சீடர்களாக பின்னாலே போகிறவர்கள் மனதால் எதிர் திசையில் பயணித்தால் எப்படி இருக்கும்? விளங்குமா? இவங்க அப்படித்தான் நேர் எதிர் திசையிலே சிந்தித்தார்கள். சமாரிய ஸ்திரீனிடத்திலே ஆண்டவர் ஆவிக்குரியதை பேசினா அந்தம்மா சரீரத்துக்குரியதாகவே புரிஞ்சுக்கும். அவர் தண்ணீர் என்று ஜீவ தண்ணீரை சொன்னால், ஆவியானவரை குறித்து சொன்னால் அந்தம்மா கிணத்துல மூழ்கிற தண்ணியை நினைக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் கூட நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப காலம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். ரொம்ப வருஷம் வசனங்களை கேட்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தையானது சரீரத்துக்குரியதோடு கூடவே எதையும் பொருத்தும்படியாகத்தான் இருக்கு. We always fix our mind mostly on the fleshly things, material things.
வசனங்களையே கேட்டால் கூட அதை சரீரப்பிரகாரமாக பொருத்துவதற்குத்தான் ஆவலாக இருக்கிறது நம்முடைய மனம். அதனால தான் பெரிய பெரிய மார்க்க பிரிவினை கூட்டங்களில் 10,000 லட்சம் பேரெல்லாம் கூடுறாங்க பார்த்தீங்களா. அவங்களும் பைபிள் தானே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எப்படி பேசுகிறத புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க புரிஞ்சு பேசுகிறாங்கன்னா எல்லாமே சரீரத்துக்குரியதாகவே நினச்சி கற்பனை பண்ணி அவங்க பேசுகிறாங்க. அதனால தான் பேசுகிறவருக்கும் உற்சாகமாக இருக்குது, கேட்குறவங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ஆவலாக இருக்குது. அதனால் இங்கே அவர்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒருவேளை இந்த பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் குடிப்போம், உமக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமே, அந்த அளவுக்கு இருக்கோம் நாங்கள், அது என்ன எங்களால் முடியும் அப்படின்றாங்க. பாருங்க, மார்க் 10:39 வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். சிலுவையின் ஆக்கினையை அவர் சொன்னார். ஆனால் அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மனசுக்குள்ள இவர்கள் அடைய போகிற ஆக்கினையாகிய அந்த மரணம் கூட நினைவில் இருக்கும் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யாக்கோபு கொல்லப்பட்டார். அகிரிப்பா என்ற ராஜாவின் காலத்தில், கிறிஸ்துவுக்கு பிறகு 44வது வருஷம், ஒரு 15 வருஷம் கழிச்சு அவர் சாக போகிறார். ஆண்டவருக்கு தெரியும், சரிப்பா நான் குடிக்கிற இதே மாதிரியான ஒரு மரணமாகிய பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் குடிப்பீங்க. யோவான் என்னாச்சு? அவர் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டார், அங்கே தனிமையில் இருந்தார். அந்த சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் இருந்து அவர் அங்கேயே செத்ததாக நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். தன் சிலுவை மரணத்தின் அந்த வேதனையை தான் சொல்கிறார். அப்போது இவங்களுக்கு சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் அதே மாதிரி கூட பாத்திரத்தில் பங்கு பெறலாம், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்களும் பெறலாம். மறைமுகமாக சொன்னார், வெளிப்படையாக சொன்னால் அவங்களால தாங்க முடியாது இல்லையா. அப்படி சொன்ன பிறகு என்னாச்சு? 40. ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோவின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். என்ன இவனுங்க இப்படி ஒரு விஷயத்தை என்ன துணிகிற இவங்களுக்கு அப்படின்னு இவங்க கேட்டதுக்கு மற்ற 10 பேரும் எரிச்சலும் கோபம் வந்ததாம். இப்படி கேட்ட அந்த மனநிலையோடு கூட இருந்த அவர்கள் எரிச்சலான மற்றவர்கள், அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் முதல்வனாக அல்லது ஒரு தலைவனாக ஒரு மேன்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பணிவிடைக்காரனாக உங்களை ஊழியக்காரனாகவே வச்சுக்கோங்கப்பா, அப்போ ஒப்பு கொடுங்க அப்படின்றார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். அந்த ஊழியத்துக்கு வருபவர்களுக்கான ஒரு கோர் ட்ரூத் இங்கே சொல்கிறார். இன்றைக்கு ஊழியத்துக்காக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அல்லது வரும்படியாக இருக்கிற ஒருவர் இந்த தளத்தின் மேலே தன் ஆத்துமாவை பொருத்தி கொண்டு வர வேண்டும், அல்லது நம்மை இவ்விதமாக இப்பொழுது ஊழியத்தில் இருந்தாலும் இதை நினைச்சு நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி, நம் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு ஊழியம் செய்யும்படி இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவர் தான் என்னவானாரோ அதை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆக வளரும்போது பின்னாளிலே என்னாக போகிறோம், எதை நோக்கி நம்முடைய அந்த நோக்கம் வைத்து ஓடுகிறோம், அதுக்காக என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? பூமியிலே அழிவுக்குரியது அவலட்சணமானதை இன்றைக்கு நாம் தேடுவதாக இருக்கிறது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது. இந்த தலைமுறையோட தெரிந்து கொள்ளுதலே, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தோம்னா 10ல் 9 பேர் தவறானதையே தெரிந்து கொள்ள போகிறார்கள். வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? பெட்டர் எக்ஸாமின் இமீடியட்லி. உங்களுடைய தெரிவு என்ன, அதை பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளையாக, பரிசுத்தமான நீதிமானாக, பரலோகத்துக்கு போகிற ஒரு தேவ பிள்ளையாக இந்த பூமியிலே வாழும் பொழுது நான் இதை அடையப் போகிறேன், அது எது?
சிந்தியுங்கள். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இதோ எங்கள் இருதயத்துக்கு இன்று ஏற்ற விதமான ஆலோசனையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை அறிந்து உணர்ந்து தகப்பனே, நாங்கள் எங்கள் நோக்கம் என்ன, எதை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும், இப்பொழுது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பதை பகுத்து கவனித்து சீர்படுத்தி கொள்ள எங்களை இப்படி வசனத்தால் சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ எங்கள் தலைமுறையை நீர் சீர்படுத்தப்பா. தவறான தெரிந்து கொள்ளுதலே அதிகமாக இருக்கிறது, தவறான யோசனை விருப்பங்களே தேடலே அதிகமாக இருக்கிறது. காப்பாற்றும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.